வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா கொடுமைக்காரி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன ஏமாத்திட்டேல்ல, என்னுடைய நம்பிக்கைய நீ உடைச்சிட்டேல்ல, அப்போ நீ எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? எப்படி எனக்கு நீ துரோகம் பண்ணுனியோ அதே மாதிரி உனக்கு நான் துரோகம் பண்ணணும், இல்லைன்னா உன்னை அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு கம்பளி சம்பளி குத்தி கழுத மேல ஏத்துற மாதிரி நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ, இல்ல நீங்க எந்த பெண் கூட தொடர்புல இருந்தீங்களோ அந்த பெண் குடும்பத்துல போயோ, இல்ல நடு ரோட்லயோ, இல்ல எல்லாருக்கும் தெரியற வண்ணம் உங்க சொந்தக்காரவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்பா எல்லார்கிட்டையும் இந்த பிரச்சனை பத்தி சொல்லி உங்களுடைய பெயரை கெடுக்கிற விதமா இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவாங்க. அவங்கதான் பாத்தீங்கன்னா குடும்பக்காரிகள். சோ குடும்பக்காரிகள் குடும்ப பாங்காதான் பாக்குறதுக்கு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சோ பெண்கள் மனதளவுல அவங்க பாக்குறதுக்கு எந்த லுக்கா இருந்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த குடும்ப பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய பெண்களும், வேலைக்கு போற பெண்களும், ரொம்ப மாடர்னா தன்னை காமிச்சுக்கிற பெண்கள் கூட ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த பிரச்சனைய காதும் வச்ச மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயே சரி பண்ண முயற்சி பண்றாங்க. சோ அந்த அத்தனை பெண்களுமே குடும்பக்காரிகள் தான். சோ குடும்பக்காரியா அவங்க மாறுற அளவுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணிடுறதுனால அவங்களுமே பொறுமை இல்லாம அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரியாம எல்லார்கிட்டையும் அதை ஊதி சொல்லி பெருசாக்கி கடைசியில ஒரு டைம்ல தான் அந்த குடும்பக்காரிகள் கொஞ்சம் காமாகி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்டை சரி பண்ண முடியல, அதை நானே பொறுமையா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ அப்படின்றத ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணுவாங்க. சோ பெண் புத்தி பின் புத்தி அப்படின்றது மாதிரி சில பேருக்கு அந்த பொறுமை இருக்காது, அதை ரொம்ப ஓவரா எல்லார்கிட்டையும் பேசி அது குடும்ப பிரச்சனை வீதி பிரச்சனை ஆயிடும். சரியா? நன்றி.